மாண்புமிகு உறுப்பினர் கு. சித்ரா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இரு தெய்வங்களும் வணங்கி, வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, எனது ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏற்காட்டில் காப்பி மிளகு அதிக அளவில் விளைச்சல் வருகிறது. வெளி வியாபாரிகள் மூலம் குறைந்த விலையில் கொள்முதல் செய்கிறார்கள். எனவே அரசு நேரடி கொள்முதல் செய்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட காப்பி தொழிற்சாலை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உத்தரவா கேட்காங்க, அன்போடு செய்து கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் சுமார் 7000 ஹெக்டேர் பரப்பில் காப்பி பயிரிடப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 10,400 மெட்ரிக் டன் அளவு காப்பி கொட்டை இப்போது சாகுபடி செய்து உற்பத்தி செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் காப்பித்தூள் தயாரிக்கிற 157 குறுந்தொழில் நிறுவனங்களும் ஒரு பெரிய நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டவர் வேலைவாய்ப்பை பெற்று வருகிறார்கள். இங்கே உற்பத்தி ஆகிற காப்பி கொட்டை உள்ளூர் பயன்பாட்டிற்கும் அந்த சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்குமே போதுமானதாக இல்லை. எனவே ஏற்காட்டில் காப்பித்தூள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கிற அவசியம் இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்களின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.